அன்பிற்கினியவர்களே, இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது இன்றைய தலைமுறையோட கொஞ்சம் பிடிக்காத விஷயங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு வைங்களேன். என்னடா 2 நாளைக்கு முன்னாடி குழந்தைங்கள வந்துட்டு கற்பனை சக்தி அதிகம், அவங்கள வளர்த்துங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இன்னைக்கு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கத்தையும் கொஞ்சம் யோசிக்கணுங்க. இப்போ இருக்கிற தலைமுறைக்கு பிடிச்ச ஒரே பொருள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தான். படிக்காமல் பாஸ் ஆகணும், கஷ்டப்படாமல் வேலை செய்யணும், யாரையுமே மதிக்கக்கூடாது, நமக்கு தெரியாத விஷயமே உலகத்தில் கிடையாது, நினச்சா உடனே எல்லாமே கிடைக்கும், காசு இருந்தால் போதும். சினிமா, கிரிக்கெட்டு, செல்ஃபோனு இதுதான் உலகமே. யாரையுமே மதிக்கணும், ஆசிரியர்களாகட்டும் மூத்தோர்களாகட்டும் எல்லாமே அவங்களுக்கு புழுப்பூச்சி மாதிரி தான். எதை பற்றின ஒரு அடிப்படையான புரிதல் கூட கிடையாதுங்க. வரலாறுனா என்ன, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் இப்படி எதை பற்றியுமே அவங்களுக்கு பெருசாக தெரியறதில்ல. ஒரு பேங்க் செலான் கூட ஃபில் பண்ண தெரியறதில்ல. ஒரு புக் எடுத்து ஒரு வரி கூட வாசிக்கிறது இல்லைங்க. பாட புத்தகத்தையே படிக்கிறது இல்லை, எங்கே அடுத்த புத்தகத்துக்கு போகிறது? இன்னும் சொல்ல போனால் தப்பு இல்லாமல் தமிழும் எழுத தெரியல, ஆங்கிலமும் எழுத தெரியல, ஒரு விஷயத்த கோர்வையாக பேச தெரியல. வீதியில் நின்று யாராவது விஷம் குடிச்சா கூட அவங்கள காப்பாற்றணும்னு தோண மாட்டேங்குதுங்க. செல்ஃபி எடுக்கணும்னு தான் தோணுது, இல்லைன்னா வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணணும்னு மட்டும்தான் தோணுது அவங்களுக்கு. ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு டாஸ்மார்க் போல அளவுக்கு இவங்களுக்கெல்லாம் தைரியம் வளர்ந்து போச்சு. சின்ன வயசுலேயே பேசக்கூடாத வார்த்தைகள், எப்போதும் ஏதாச்சும் ஒரு போதையில் தன்னை மூழ்கடிச்சுக்கிற ஒரு மனநிலைமை, எதுலேயுமே ஒரு மாதிரி நிரந்தரமான ஒரு நிலைக்குள்ளாத ஒரு மனசு, உள்ளாட தெரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறது, காண்டாமிருக மாதிரி முடி வெட்டிக்கிறது, ஒரு நம்மளை நேருக்கு நேராக பார்த்து அந்த குழந்தைங்களால பேச முடியறது இல்லைங்க. இப்படி எல்லாமே ஒரு அபாயத்தை நோக்கி போகிற ஒரு சமூகமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பயமாக கூட இருக்குதுங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மேக்ஸிமம் இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் பெற்றவங்களுக்கு ரொம்ப தெரியறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைங்க இப்படி இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம்னு கூட சொல்லுவேன், பெற்றோர்கள் தாங்க. நமக்கு கிடைக்காது, நம்ம குழந்தைக்கு எல்லாம் கிடைக்கணும்னு ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்த்துறங்க. நான் சொல்றது ஆண் பிள்ளையை மட்டும் சொல்லலைங்க, பெண் பிள்ளைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருக்குதுங்க. எதிர்கால சமூகம் வந்துட்டு ஒரு ரசனை இல்லாமல், சுயசிந்தனை இல்லாமல், சோம்பலும் அழற்சியும் கொண்ட ஒரு தலைமுறையை இந்த உலகம் பார்த்துருமோன்னு பயமாக இருக்குதுங்க. நிஜமாவே ஒரு மறுக்க முடியாத வேதனை தரும் உண்மைதாங்க இது. இதை கொஞ்சம் மாற்றுவோம் மக்களே. அவங்கவுங்க குழந்தைங்கள கொஞ்சம் வேற மாதிரி வளர்த்தோமே, நம்ம எப்படி வளர்ந்தோமோ அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிதானுங்களா? மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஜெயா ட்ரைவென்ட்ரா.